வியாதி என்பது மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு சவாலாகவே இருக்குது. அது உலக தோற்றம் முதல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல ராஜாக்களுக்கு அது வியாதி வந்திருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இயேசு கிறிஸ்து பல வியாதிகளை குணப்படுத்தியிருக்கிறார். இப்படி வியாதிகள் காலகாலமாக மனிதனுக்கு வாழ்ந்துன்னு இருக்குது. அது ஏழை ஆனாலும் பணக்காரனாலும் எல்லாருக்குமே பொதுவாக இந்த வியாதி வந்து இருக்குது. இது ஏன் வருது, எதனால் வருது, எந்தெந்த வியாதிக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம், அது எதனால் பாதிக்கப்படுது, உள்ளுறுப்புகள் மனிதனுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் எதனால் பாதிக்கப்படுது அப்படின்றது ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த சரீரமானது எப்படி செயல்படுது அப்படின்றத ஒரு மேட்டர் விஷயம் வந்து எதில் எழுதி வச்சுக்குதுன்னா அது பைபிளில் தான் எழுதி வச்சுக்குது. அதனால் இந்த வியாதிகள் ஏன் இன்னும் தொடருதுன்னா பல ஆராய்ச்சிகள் இன்னும் போயிருக்குது. பைபிளில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். இன்னமும் பைபிள்லேருந்து முழுமையான ஒரு விடயம் நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த வியாதி குறித்து கேத்தி கமாலேல் என்ன சொல்ற நம்ம பார்ப்போம் வாங்க. அம்பானி 3000-5000 கோடி ஒரு மகனுக்கு கல்யாணத்துக்கு பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஹாலிவுட் ஆக்டர், பாலிவுட் ஆக்டர், டோலிவுட் ஆக்டர், என்னென்ன ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டார். எத்தனை பிஸ்னஸ் மேனை கூப்பிடணுமோ கூப்பிட்டார். ஒரு மகனுக்கு 5000 கோடி. ஆனால் அந்த மகன் பேட்டி கொடுக்குறான், எழும்ப கஷ்டப்படுறேன், தூங்க கஷ்டப்படுறேன், சாப்பிட கஷ்டப்படுறேன். அந்த தம்பிக்கு இருக்கிற வியாதி மிக கொடுமையான வியாதி. சரீரத்தை அவன் ஒல்லியாகவே ஆக்க முடியல. அவனுக்கு இருக்கிற அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறான். 5000 கோடியில் கல்யாணம், இவ்வளவு ஆசீர்வாதம், பணத்துக்கு குறைவில்லை, பங்களாவுக்கு குறையில்லை. அவருடைய வீடு அத்தனை மாடியிலே ஹெலிகாப்டர் இறங்கிரும். வீட்டுக்குள்ளே பெட்ரூம் பக்கத்திலே காரு கொண்டு போய் பார்க் பண்ணி இறங்கிக்கலாம். செட் பிரிவு பாதுகாப்பு உடையவர், தனிப்பட்ட பாதுகாப்பு வச்சிருக்கிறா. வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் ஓடி பாதுகாப்போடு இருக்கிறா. ஆனா அவ்வளோ பெரிய மனிதன் சொல்கிறா, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறா. மகன் பேட்டி கொடுக்கறத பார்த்து பக்கத்தில் கண்ணீர் விட்டு குனிஞ்சு நிற்கிறா. பணம் பெருசல்ல, பதவி பெருசல்ல, ஆட பெருசல்ல, அந்தஸ்து பெருசல்ல, அதிகாரம் பெருசல்ல, ஆளுமை பெருசல்ல. நீங்க பராக்கிரமசாலியாகவும் இருந்துட்டு போங்க, பணபடம் படைத்தவர்களா இருந்துட்டு போங்க, அதிகாரம் பலம் படைத்தவர்களா இருந்துட்டு போங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உலகத்திலே தி பெஸ்ட் பிளெஸிங், உலகத்திலே சிறந்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானா அது தேவன் கொடுக்கிற சமாதானமே அல்லாமல் வேற ஒன்றும் இருக்காது, முடியாது. அந்த சமாதானம். பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியான அம்பானி அவர்கள் குடும்பத்தில் அவருடைய மகனுக்கு 5000 கோடி போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அந்த நபருக்கும் அவர் வியாதியால் தாக்கப்பட்டு ரொம்ப அவதிப்படுறாரு அப்படின்னு அவருடைய தந்தை அம்பானி அவர்கள் சொல்றது இவர் சொல்றார். யாரு? கார்த்திக் கமாலியன். இந்த வியாதி ஏன் வருது, அதனால நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அப்படி இந்த வியாதி ஏன் வருதுன்றதை யாரும் இன்னும் ஆராய்ச்சி தீர்வாக சொல்லலை. இந்த வியாதிக்கு இந்த பிரச்சனை இப்படி செய்த வராத தடுக்கலாம் அப்படின்னு யாரும் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல இந்த வியாதிக்கு. ஏன்னா அவங்க மனப்போன போக்கில் வாழறதுனால இங்கே வியாதியில் சிக்கி தவிக்கும். இந்த வாழ்க்கையானது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. இந்த சரீரமானது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. இதனுடைய செயல்பாடுகளை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த செயல்பாடுகள் ஒரு கிட்னியினுடைய செயல்பாடு ஏன் அது ஸ்டாப் ஆகுது, தடுக்கப்படுது, நிறுத்தப்படுது அப்படின்றது நம்ம ஆராயணும். ஹார்ட் ப்ராப்ளம், அதனுடைய ஹார்ட் பீட் குறைஞ்சி அங்கே அடைப்பெல்லாம் வருது ஏன் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். இப்படி இந்த உள்ளுறுப்புகள் பல விதங்களில் பாதிக்கப்படுது. நமக்கு வயிற்று பிரச்சனை, வயிற்று வலியால் துடிக்கிறோம், முதுகு வலி, ஷோல்டர் பெயின், இதில் மாதிரி இப்போ பல பிரச்சனைகளால் நமக்கு வேலை செய்ய முடியாத, அடுத்து எடுத்து வைக்க முடியாத பல நிலைமைக்கு நம்ம ஆளாயிரும், சோர்ந்து காணப்படுறோம். இப்படியெல்லாம் நடக்குது. இங்கே ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி அவர்களுடைய மகனுக்கு பற்றி இவர் சொல்கிறாரு. அந்த அம்பானியுடைய மகனுடைய உருவத்தை நீங்கள் கவனிங்க, அவருடைய தலைமுடியை கவனிங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் காசு இருக்குது அவர்கிட்ட, நினச்சி சாப்பிடுவார். ஒரு ஓய்வு, சரியான ஓய்வு கிடையாது, நினச்சதெல்லாம் செய்யுது. பல விதங்களில் தங்களுடைய வேலைகளை அதிகரிச்சுக்கிட்டு உழைக்கிறது, ஓய்வு இல்லாத இருக்கிறது. இதனால் உடம்பு பெரிய பாதிப்புக்குள்ளாது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன் பாதிக்கப்படுது இந்த சரீரம்? நம்முடைய பராமரிப்பு சரியில்லை, நாம் உடலை பராமரிக்கும் விதம் சரியில்லை, அதனால தான் வியாதி வருது. ஏன்னா
முகேஷ் அம்பானி அவருடைய மகன் என்ன வந்து பெரிய முடி வச்சிருக்கார். அதில் வந்து சரீரத்துக்கு வந்து ஒத்துக்காத விஷயம். அதெல்லாம் சரீரம் ஏற்காது. இதெல்லாம் ஏற்காத சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க இவங்க. அது என்ன பண்ணோம், அது கொடுக்குற பிரச்சனை கொடுக்கும், உள்ளூர் போல பாதிக்கும். இந்த முடி அதிகமாக இருந்தாலே சரீரத்தை ஒழுங்காக வளர விடாது. ஏதாவது குண்டாக்கிடும், இல்லை ஒல்லி ஆக்கிடும், ஒரு ஷேப்பில் இருக்காது பாடி. இது முடி அதிகமாக வெளிப்படையாக நம்ம பேசும்போது முடி அதிகமாகுது. அப்போது இது வந்து மனுஷனுடைய உடலை கெடுக்கும். இது இந்த கார்த்திக் கமாலியலுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், அபிஷேகம் நமக்கு குறைவாக இருக்குது, ஆசீர்வாதம் குறைவாக இருக்குதுன்னு அறிவர் யார், கார்த்திக் கமாலியல். இவருடைய குருவான மோகன் லாசரஸுக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா வியாதியாக வருது அப்படி தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் கட்டுவாரா, 1000 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டுவாரா, அவருடைய மனைவி தூக்கின அப்போலோவுக்கு ஓடுவாரா, வியாதியாக வருதுன்னு தெரிஞ்சா? அது தெரியாது. இந்த புத்தகம் பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம், ஒரு ஆரோக்கிய குறிப்பு புத்தகம். இது பைபிள் என்றது நமக்கு சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த பைபிளில் தான் எழுதி வச்சுக்குது. நம்முடைய வாழ்க்கை வரைமுறையை இந்த வசனத்தெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இன்னைக்கு இவங்களை கண்டு மிரட்டு பயந்து போய் நிற்கிறாங்க கிறிஸ்தவர்கள் தன்னுடைய சுய நினைவை இழந்து இவங்க பின்னால் நின்று இருக்காங்க. நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றதே தெரியாது. இந்த கிறிஸ்தவர்களுக்கு யார் பின்னாலே நிற்கிறோம், ஒரு அறிவாளி பின்னாலே நிற்கிறோமா, ஒரு முட்டாள் பின்னாலே நிற்கிறோமா அப்படின்றது தெரியாத இன்னைக்கு முக்காடு போட்டுன பெண்கள் இந்த கார்த்திக் கமாலியல் கூட்டத்துக்கு, மோகன் லாசரஸ் கூட்டத்துக்கு போய் நின்றுட்டு தங்களுடைய நேரத்தை காலத்தை ஆரோக்கியத்தை கெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற கிறிஸ்தவர்கள். அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிற வேலை. நண்பர்களே, இந்த பைபிள் ஆனது ஒரு ஆரோக்கிய குறிப்பு புத்தகம். நம் சரீரத்தை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இறை நோக்கம். அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். ஏன்னா பைபிள் வந்து நம்முடைய பாடி சம்பந்தப்பட்டது. ஏன்னா அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது பைபிள். இதனோட ஆரோக்கிய குறிப்புகளை தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் பேசினேன். ஆரோக்கியத்தின் அவசியத்தை எடுத்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அலட்சியப்படுத்தாத நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து வியாதியில் அகப்படாமல் நம்ம சந்ததிக்கு நாம் பயன்பட வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காக தான் இந்த ஆரோக்கிய குறிப்பு புத்தகமாகிய பைபிளை எழுதி வச்சுக்குது. ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு தேவையான ஒன்று ஆரோக்கியம். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நடக்க முடியாது இருந்தால் 4 பேர் நம்ம இந்த சோறு கொடுத்துட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு வேலை இல்லை. இப்படி அவங்களே தன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காகத்தான் உருவாக்கப்படுது பைபிள். அந்த பைபிள் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடல கர்த்தர் வந்து. பைபிளில் மட்டும் எழுதி வச்சுட்டு கிறிஸ்துவில் இதான் அவங்களுக்கு இறை வேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் அவர் மனிதனை படைக்கிறார். மனிதனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்துக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் சமையலுக்கு ஒரு எண்ணெய், தலைக்கு பூசத்துக்கு ஒரு எண்ணெய், இப்படியெல்லாம் படைச்சிட்டு தான் மனிதனை படைக்கிறார். அதனால் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சரீரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். ஏன்னா அது தேங்காய் எண்ணெய் நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது பல ஒரு முக வாட்டம், சருமம் மெருகேறும். சும்மா வந்துடாது எதுவுமே. அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது இந்த பைபிளோ இந்த அவருடைய படைப்புகளும். என்ன எண்ணெய், தண்ணி, காற்று, நெருப்பு எல்லாம் வந்து மனுஷனுக்கு அதெல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். ஏன்னா இதெல்லாம் வெட்டிட்டு நான் ஆண்டரே நீரே சுகம் தாரும், நீரே என்னை காத்தலும், நீரே என்னை பலப்படுத்தும், என்னுடைய கால்களை திடப்படுத்தும் அப்படின்னு தான் பிரயோஜனம் கிடையாது. நடக்காது, ஒன்றும் நடக்காது. கார்த்திக் கமாலியல் பிரசங்கம் பண்ணிட்டோம், அது மோகன் லாசரஸ் பிரசங்கம் பண்ணிட்டோம், அது நீங்கள் மணிகணக்கில் கேட்டுனுங்க, ஒன்றும் நடக்காது. இந்த பைபிள் சீக்ரெட் மைக்கேல் ஜேபி சொல்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு பயன்படும். அதை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.